வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு 14 ஏக்கர் நல்ல ஒரு அருமையான தோட்டம் சேலுக்கு பார்க்குறோம். இந்த தோட்டத்தை வாங்குறதுக்கு முக்கியமான 3 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வருமானம். வருமானத்தையும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லிடுறேன். அதே மாதிரி 2வது விஷயம் உங்களுக்கு ஊரடி பூமி. ஊர் தொட்ட மாதிரியே இருக்கிறனால ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து சைட் பிளான் பண்ணுறனால லேஅவுட் பிரித்து சைட் போடுறதுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி. 3வது விஷயம் ரெசார்ட்டு, காட்டேஜ் பிளான் பண்ணுறீங்கன்னா மெயினான லொக்கேஷன் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். நல்ல ஒரு அழகான லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ரோடு நம்ம போகிற ரோடு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தோட தெற்கு சைடு ரோடு ஊரை தொட்ட மாதிரியே இருக்குது. இந்த ரோடு தோட்டத்தோட மேற்கு சைடு ரோடு, தெற்கு மேற்கு கார்னர் சைட்டாக நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. தோட்டத்தோட இந்த இடம் நாம் நிற்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையில் நிற்கிறோம். இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ரோட் பேஸ் காட்டுறதுக்காக இங்கேருந்து வீடியோ எடுத்திருக்கேன். தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடியோ ரோடு பேஸ் ஃபுல்லாகவே நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து ரோடு ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து வடமேற்கு திசையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி வந்துடும். மொத்தமாக 3 சைடு ரோடு இருக்குது. இப்போ போகிற ரோடு நம்ம தோட்டத்தோட மேற்கு சைடு ரோடு, தெற்கு சைட்லேயும் ரோடு இருக்குது, அதேமாதிரி கிழக்கு சைடு ரோடு இருக்குது. ஃபஸ்ட்டு ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தோட்டத்துக்குள்ளே காட்டியிருக்கேன். தோட்டம் ஃபுல்லாகவே பென்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட் போட்டு நீட்டாக பென்சிங் போட்டிருக்காங்க. பென்சிங்கும் நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லாக போய் கேட்டும் போட்டு உள்ள ஒரு வீடும் இருக்குது. வீடும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ இந்த ரோடு பாருங்கள் 1000 அடி இருக்கும். இங்கேருந்து ஊரும் ஸ்டார்ட் ஆயிரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஊர் ஸ்டார்ட் ஆயிரும். ரைட் சைட்லேயும் ஊர் வந்துடும். அதேமாதிரி நம்ம தோட்டத்தோட தெற்கு சைட்லேயும் ஊர் வந்துடும். ஊரை தொட்ட மாதிரியே நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டாக உங்களுக்கு கிழக்கு சரி பூமியாக அமைஞ்சிருக்கு. இந்த சைடை பாருங்கள் எல்லாமே வீடுகள். நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுறோம், குடியிருக்கிறோம் அப்படின்னா நல்லா சேஃபாக இருக்கும். ஏன்னா ஊரை தொட்ட மாதிரி இருக்கிறதுனால நல்லா சேஃபாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஏதாச்சும் ரெசார்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்கனாலும் இது ரெசார்ட்டுக்கு கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருக்கும். லொக்கேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஆர்ச்சோட மேற்கு சைடு ரோடு முடிஞ்சிருது. இங்கேருந்து மெயினான ஊர் பஸ் ஸ்டாப் இது. பஸ் எல்லாமே வந்து இங்கே தான் அவங்க திரும்பி போகும். அதனால் பஸ்ஸு நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே நீங்கள் வேலைக்கு வரனாலும் சரி, யாராவது வரனாங்கன்னா இங்கேயே நம்ம ஸ்டாப் இறங்கிக்கலாம். வீடுகளும் பாருங்கள் பெரிய பெரிய வீடு. பஸ்ஸும் நிற்கிது பாருங்கள். இங்கேருந்து நம்ம தோட்டத்துக்கு அப்படியே நடந்தே போயிடலாம். இந்த ரோடு நம்ம தோட்டத்தோட தெற்கு சைடு ரோடு. இந்த ரோடு ஃபுல்லாகவே காட்டியிருக்கு. இது ஒரு 1000 அடிக்கு மேலே இந்த ரோடும் வந்திருக்கும். நம்ம பூமிக்கு ஆப்போசிட்டில் ஸ்கூலும் இருக்குது. இது பஸ் ரோடுங்கனால உங்களுக்கு எல்லாமே வேல்யூவான லேண்டாக தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நம்ம ஊரோட கவர்மெண்ட் ஸ்கூல் இது. இந்த ரோடு டெட் எண்ட் முடியும் போது அந்த சைடு ஒரு ரோடும் வரும். அதுவும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ரோடு அமைஞ்சிருக்கு. ஒரு வீடு, சர்வீஸு, போரு எல்லா ஃபெசிலிட்டியும் பக்காவாக அமைஞ்சிருக்கு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நான் தோட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இது தோட்டத்தோட என்ட்ரன்ஸ். இது நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிழக்கு சைடு பார்டரும் உங்களுக்கு காட்டிட்டு உங்கள் தோட்டத்துக்குள்ளே நமக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். இது வந்து நம்மளுக்கு கிழக்கு சைடு. இதோட பார்டர் வந்து நம்ம கிழக்கு சைடு வந்துடும். இந்த ரோடு, இந்த மண் ரோடு லாஸ்ட்டில் வடக்கு நோக்கி போயிடும். இது ஒரு 1000 அடிக்கு மேலே ரோடு வந்துடும். கிட்டத்தட்ட உங்களுக்கு கிழக்கு சைடு, அதேமாரி தெற்கு சைடு, மேற்கு சைடு 3 சைடுமே ரோடு வந்துடும். ஊரும் தொட்ட மாதிரி ஊரும் வந்துடும். லாஸ்ட்டில் பாருங்கள் லொக்கேஷன். நீங்கள் தோட்டத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து தோட்டத்தோட என்ட்ரன்ஸ். நீட்டாக கேட்டு போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே மூங்கத்தூரெல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. நெல்லிக்காய் மரங்களும் நிறைய உள்ளே வச்சுருக்காங்க. தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸும் ரொம்பவே சூப்பராக பண்ணி அவ்வளோ அருமையாக வச்சுட்ருக்காங்க. மெயினாக வந்து தோட்டத்துக்குள்ள முக்கியமாக 3 விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டிஜே இளநீ மரங்கள் வச்சுருக்காங்க. டிஜே இளநீ மரங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இளநீ எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய்னா உங்களுக்கு 45 50 நாளுக்கு ஒருக்க வருமானம் வரும். ஆனால் இளநீ அப்படின்ற போது உங்களுக்கு 28 நாளுக்கு ஒருக்க இளநீ வெட்டிக்கலாம். கிட்டத்தட்ட 900 மரங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. எல்லாமே இப்போ ஒரு சில மரங்கள் வந்து உங்களுக்கு ஈல்டுக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொரு 6லேருந்து 1 வருஷத்துக்குள்ளே எல்லா மரங்களுமே காப்புக்கு வந்துடும். உள்ளே வந்து பாக்கு மரங்கள் கிட்டத்தட்ட 3000 பாக்கு மரங்கள் உள்ள வச்சுருக்காங்க. பாக்கு மரங்கள் தேங்காய்க்கு ஈக்குவலாக உங்களுக்கு வருமானம் வரும். அது மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் நல்லா வந்துகிட்டே இருக்கும். லொக்கேஷன் பாருங்கள். உங்களுக்கு நம்ம தோட்டத்துக்கு நேர் வெஸ்ட் சைடில் உங்களுக்கு இந்த ஹில் வியூ அழகாக கிடைக்கும். இந்த வியூக்காக நீங்கள் ஏதாவது ரெசார்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க, காட்டேஜுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ளே வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2200 ஸ்கொயர் ஃபீட் வீடு. நல்லா பெரிய வீடு. ஃப்ரண்டேஜில் ஒரு அத்திமரம் வச்சுருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் கார் பார்க்கிங்லாம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹாலோட பழைய காலத்து வீடு மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ்துக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு. லைட்டாக உங்களுக்கு கிழக்கு சரி பூமியாக அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி வீடும் கொஞ்சம் நம்ம கன்னிமூலை பக்கத்தில் வீடும் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தென்னை மரங்கள், டிஜே இளநீ மரங்கள், பாக்கு மரங்கள், அது இல்லாமல் உள்ளே வந்து ஃபுல்லாகவே மாமரங்கள் வச்சுருக்காங்க. மாமரங்களும் அல்போன்ஸ்
செந்தூரம், பங்குனமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல வகையான மரங்கள் உள்ள வச்சிருக்காங்க. மாமரங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துடும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையும் உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. தண்ணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 போரே உங்களுக்கு தோட்டத்தை பக்காவாக பாஞ்சிட்டு இருக்கு. ஈபி அப்படின்னா ஒரு 10 ஹெச்பி சர்வீஸ் இருக்கு, இன்னொரு 7.5 ஹெச்பி சர்வீஸ் இருக்கு.